நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. டாக்டர் சுமன் சி ராமன் இணைந்திருக்கார். வணக்கம் டாக்டர். பிரதமருக்கு முதலமைச்சர் கேள்விகளை முன் வச்சிருக்கார். 11 கேள்விகளை நீட் விலக்கு எப்போ தருவீங்க, கீழடி அறிக்கை எப்போ வெளிவரும் அப்படின்னு, அது உள்ளிட்ட 11 கேள்விகளை. அதற்கு முன்பாக பிரதமர் ஊழல் திமுக அரசை அகற்றுவோம் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் செய்தி வெளியிட்டிருக்காரு. இந்த எக்ஸ் மோதல் எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தல் வருது, அதனால இரு தரப்பும் அந்த டிபேட்ஸ்ல கொஞ்சம் சூடு பிடிக்கும். அது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனால் நிதி ஒதுக்கலை இப்ப தமிழ்நாட்டுக்குன்னா எவ்வளவு 6000 கோடி 7000 கோடி 10,000 கோடின்னு எடுத்துக்கங்க. 1 லட்சம் கோடிக்கு மேல ஒரு ஆண்டுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கிற ஒரு மாநில அரசு 5000 கோடி மத்திய அரசு கொடுக்கல, அதனால எல்லா திட்டத்தையும் உங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றது எப்படி நியாயப்படுத்த முடியும்? சோ ஒரு கடன் நீங்க வாங்கல, மத்திய அரசு எங்களை வஞ்சிச்சு கொடுக்கல, அதனால எங்களால திட்டம் செய்ய முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் 1 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் கடன் பெற்று அதுக்கு அப்புறமும் மத்திய அரசு காசு கொடுக்காதனால எங்களால திட்டங்களை செய்ய முடியலங்கிறது மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோ அதனால அது பெருமளவில் எடுபடாது. பட் பிரதமருக்கு இந்த கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கா? ஏன்னா பிரதமர் எப்படியும் குற்றச்சாட்டு வைப்பார், அது ஊழல் இது ஊழல்னு. அதற்கு முன்னாடி இந்த கேள்விகளை கேட்கறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல. பிஜேபி சார்பாக பதில் வரும், ஆனால் பிரதமரே அதுக்கு பதில் சொல்வாரா இல்ல வேற யாராவது தலைவர்கள் பதில் சொல்றாங்களாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் மாநில அளவுல தலைவர்கள் எல்லாம் நிச்சயமா அதுக்கு பதில் போடுவாங்க. இன்னைக்கு மாலையே பார்க்கலாம். இன்னைக்கு அந்த மீட்டிங் எல்லாம் இருக்கு. மேபி மீட்டிங் முடிந்த பிறகு அதற்கு பதில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரதமரே பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது திமுக விசஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு களத்தை நோக்கி நகர்கிறதோ? இல்லைங்க, திமுக கூட்டணி versus அதிமுக கூட்டணி, இதுதான் பழைய கதை தான். அதை நோக்கித்தான் இந்த தேர்தல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எவ்வளவுதான் திமுக versus பாஜகன்னு திமுக அதை முயற்சி செய்யலாம், ஆனால் அது மாதிரி களம் இல்லை. களம் டிஎம்கே versus ஏடிஎம்கே, டிஎம்கே அலையன்ஸ் versus ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுதான் வழக்கம் போல ஒரு களம் அமைந்திருக்கிறது. நன்றி டாக்டர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததற்கு நன்றி. தேர்தல் வரப்போ இந்த மாதிரியான போட்டிகள், எதிர்காரசார வாதங்கள் இடம்பெறுவது இயல்பு. இது திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு தான் இந்த களம் மாறுகிறது அப்படின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். பிரதமர் தமிழ்நாட்டில் வருவதற்கு முன்பாகவே ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு இன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த கூட்டம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாரு. அதே எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பிரதமருக்கு கேள்விகளை எழுப்புறாரு. 8வது அதிசயம் போல பார்த்து கட்டிட்டு வரீங்களே, உங்களுடைய எய்ம்ஸ் அது எப்போ கண் முன்னாடி காட்டுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. சமக்ர சிக்ஷா நிதி 3458 கோடி ரூபாய் எப்போ வரும்? மன்ரேகாவை விபிஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றினீங்களே, அதை எப்போ திரும்ப மாற்றுவீங்க? இயற்கை பேரிடருக்கு நாங்கள் நிதி கேட்டோமே, அதை எப்போ நீங்கள் கொடுப்பீங்க? ஹோசூர் விமான நிலையம் இப்போ வரலையே, அதுக்கு என்ன பதில்? கோவை மதுரை மெட்ரோ திட்டம் என்ன ஆனது? கீழடி அறிக்கை எப்போ வெளிவரும்? நீட் விலக்கு எப்போ சாத்தியம்? அப்படின்ற கேள்விகளை பிரதமருக்கு முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். பார்க்கலாம் பிரதமர் இதற்கெல்லாம் விடை கொடுப்பாரா? இன்றைய தினம் 4 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் விடை கொடுப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.